Taste the Daily. சென்னை சூளைமேடு அருகே பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்ற பள்ளத்தில் விழுந்து பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். ஸ்டாலின் அரசின் ஒப்பந்த ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் நிகழ்ந்த இந்த உயிரிழப்பு குறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரம் என்ன? மஞ்சு வணக்கம். அதாவது சென்னை அண்ணா நகர் தொகுதிக்குட்பட்ட சூளைமேடு வீரபாண்டி நகர் முதல் தெருவில் கடந்த பல மாதங்களாக ஆமை வேகத்தில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மழைநீர் வடிகால்வாய் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மிக மிக ஆபத்தான நிலையில் பள்ளங்கள் ஆங்காங்கே தோண்டப்பட்டு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவுமே மேற்கொள்ளாமல் இருப்பதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இன்று காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக இவ்வழியாக சாலையில் நடந்து சென்ற பெண் ஒருவர் பாதாள சாக்கடை திட்டத்துக்காக தோண்டப்பட்ட அந்த பள்ளத்தில் எதிர்பாராத விதமாக விழுந்திருக்கிறார். அதில் சம்பவ இடத்திலேயே அந்த பெண் உயிரிழந்திருக்கிறார். இது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை மாநகர் முழுவதுமே ஆங்காங்கே மழைநீர் வடிகால்வாய்க்காக பள்ளம் தோண்டுகிறார்கள், பாதாள சாக்கடைக்காக பள்ளம் தோண்டுகிறார்கள் என ஒரு திட்டத்தை தீட்டி அந்த திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தாமலும் திட்டத்தை முறையான பாதுகாப்போடு செய்யாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த விபத்து நேரிட்டிருப்பதாக இந்த பகுதி சூளைமேடு வீரபாண்டி நகர் முதல் தெருவில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இத்தெருவில் இருக்கக்கூடிய மின் விளக்குகள் கடந்த பல மாதங்களாக முறையாக எரியவில்லை. அதே போன்று இந்த மழைநீர் வடிகால்வாய்க்காக தோண்டப்பட்ட கால்வாய்க்கு பக்கத்தில் மழைநீர் கால்வாய் உள்ளே செல்வதற்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரிவர மூடப்படாமல் கடந்த பல நாட்களாக இருப்பதாகவும் இது குறித்து அருகில் உள்ள மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் அவற்றை மூடுவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. காலையில் பணிக்கு செல்லும் பெண் இந்த பள்ளத்தில் எதிர்பாராத விதமாக விழுந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஒட்டுமொத்த சென்னை மக்களிடையே. சென்னை மாநகராட்சி முறையான நடவடிக்கை எடுப்பதில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த மழைநீர் வடிகால்வாய் பணிகளை மேற்கொள்வதற்காக ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்ததாரர்கள் உரிய கவனத்தோடு செயல்படவில்லை என்பதுதான் இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஒப்பந்ததாரர்கள் மேற்கொள்ள வேண்டிய முறையான பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக கையாளப்பட்டிருக்கிறதா என்பதை சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் முறையாக பராமரிப்பு செய்யாததால் தான் இந்த உயிரிழப்பு நேர்ந்து விட்டதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக இந்த மழைநீர் வடிகால்வாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளம் கடந்த பல மாதங்களாக மூடப்படாமல் ஆங்காங்கே மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்து வந்ததாகவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தை மூட சொல்லி பல முறை மாநகராட்சி அலுவலகத்திலும் அருகில் இருக்கக்கூடிய மாநகராட்சி மண்டல அலுவலகத்திலும் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. சிறந்த கதியில் இந்த பள்ளம் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் உயிரை பலிவாங்கி விட்டதுதான் இந்த பகுதி மக்களின் வேதனையாக இருக்கிறது. கடந்த வாரம் தான் கண்ணகி நகரில் சாலை நடந்து சென்ற போது தூய்மை பணியாளர் ஒருவர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளாகவே சாலையில் நடந்து சென்ற போது சாலை ஓரத்தில் தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் எதிர்பாராத விதமாக பெண் ஒருவர் விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவம் நாட்டையே உலுக்கி இருக்கிறது. சென்னை மாநகர் முழுவதுமே மழைநீர் வடிகால்வாய் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரிவர மூடப்படாமலும் பணிகள் முழுமை பெறாமலும் இருப்பதனால் இது போன்ற விபத்துகள் நேரிடுவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த மழைநீர் வடிகால்வாய் பணிகள், பாதாள சாக்கடை பணிகள் அனைத்துமே தற்போது பெண் உயிர் பலி வாங்கும் மரண குழிகளாக மாறிவிட்டதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.